ஹாய், வெல்கம் டு நந்தூஸ் விலாக்ஸ். எல்லாரையும் என்னுடைய யூடியூப் சேனலில் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ யூடியூப் சேனலில் என்னோடய யூடியூப் சேனலில் முதல் முறையாக வருதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏப்ரல் 1 தானே, அதாவது முட்டாள்கள் தினத்துன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டுட்டேன். ஸோ இதோட நம்ம வந்துட்டு நம்மளோட நிறைய விஷயங்களை வந்துட்டு எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக நிறைய இது கொண்டு வரலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்நாள் வரைக்கும் எனக்கு 11.5K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அந்த எல்லா சப்ஸ்கிரைபரும் பார்த்தா என்னோடய வீடியோஸ்னால மோஸ்ட்லி கிடையாது, நான் லைவ் போடுறனால தான் எனக்கு தோணுது. ஏன்னா என்னோடய வீடியோஸ் வியூஸ் எல்லாமே பார்க்கும்போது சில வீடியோஸ் எல்லாம் கம்மியான வியூஸ் தான் போயிருக்கு, கூடுதல் வியூஸ் எதுலேயுமே போகலை. அப்படின்னு பார்க்கும்போதுல எனக்கு வீடியோ மூலமாக தான் ரீச் ஆகணுங்கிறது ஆசை. நான் எதனால் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், அதாவது நிறைய விஷயங்கள் வெட்டினரியை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம், அல்லது நம்மளோட லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். ஒர்க்கிங் உமன் ஒரு ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணிவிட்டு ஒரு கடையை நடத்திக்கிட்டு எப்படி ரெண்டையும் ஹேண்டில் பண்ணுறேன் அதை பற்றின நிறைய விழிப்புணர்வோடு நிறைய வீடியோ சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வருது. அதாவது நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன், நான் வெட்டினரி ஃபீல்டை குறித்து வீடியோ போடவா, இல்லை என்னோட நந்தூஸ் விலாக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு என்னை பற்றின தனிநபர் பற்றின ஒரு வீடியோ போடவா, இல்லை கஸ்டமர் எங்கிட்ட கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவா? இப்போ நான் சொன்ன மாதிரி ஒர்க்கிங் உமன் வந்துட்டு, அதாவது ஃபேமிலியையும் பார்த்து ஒரு தனி ஆளாக இருந்து ஃபேமிலியையும் பார்த்து ஒரு கடையை நடத்தி கொண்டு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு, அதாவது ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில் வந்து வேலை பார்க்குறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போடவா, என்னோட லைஃப் ஸ்டைல் பற்றி போடவா, அதான் நிறைய கொஸ்டின்கள் இருக்குது. எப்படிப்பட்ட வீடியோ நான் அப்லோட் பண்ணலாம்? நான் இந்நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவில் மட்டுமே நான் உங்ககிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கேன். நார்மல் வீடியோவில் நான் வீடியோஸில் நந்தினி என்ன செஞ்சேன்னு கேட்டால் ஒன்றுமே செய்யலை, ஒரு வீடியோவும் ரீச் ஆகலை எனக்கு. ஸோ அதனால் லைவை குறைச்சிக்கிட்டு நான் நிறைய வீடியோஸ் போடலாம், நிறைய கண்டென்ட் வச்சு நிறைய வீடியோஸ் போடலாம். என்கிட்ட ஒரு ஹோல் கடையே இருக்குது. ஒரு ஹோல்னால் அதாவது அனிமல்ஸ், உங்கள் வீட்டில் டாகு, கேட்டு, பேட்ஸாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் அனிமல்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வளர்த்துவீங்க. அதுக்கு ஏதாவது டக்குன்னு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் போய் தேடுறது யூடியூப்பாக இருக்கட்டும். ஸோ அந்த யூடியூப் சர்ச்சிங் லிஸ்ட்டில் ஏன் நம்ம போகக்கூடாது? ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி என்னென்னா அது மாதிரிப்பட்ட வீடியோ போகும்போது வியூஸ் ஆகலை. ஸோ என்னோட மைண்ட் செட் என்னன்னா, வியூஸ் போகல உடனே நம்ம வீடியோ போடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் குழப்பி வருது. இல்லை நான் எல்லாத்தையும் மிக்சட் ஆக்கி ஒரு நாள் அதை போட்டு ஒரு நாள் இதை போட்டு ஒரு நாள் இப்படி போடவா, இல்லை நீங்கள் யூடியூப் குறிச்சே வீடியோ போடுங்க, அந்த இதை யூடியூப்பில் வந்துட்டு உங்களோட வெட்டினரி மெடிசன் குறிச்சே வீடியோ போடுங்க அப்படின்னு நான் போடவா, அப்படி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஸோ எனக்கு இதெல்லாம் கிளியர் ஆகணும்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய யூடியூப் நண்பர்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், அக்கா நீங்கள் இந்த வீடியோ போடுங்க, இப்படி வீடியோ போடுங்க, அப்படி வீடியோ போடுங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் இதனால் என்னோட வீடியோ பூஸ்ட் ஆகும், அதனால் நான் லைவ் வர மாட்டேன், அப்படி கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒருக்கா, இல்லை வாரத்துக்கு 2 வாட்டி, வாரத்துக்கு 3 வாட்டி அப்படி வர பார்க்குறேன். என்னன்னா லைவில் இருக்கும்போது அதுதான் கஸ்டமர் அட்டன் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் வெறும் சேரை பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்கும். யாருக்கா இருந்தாலும் அவ்வளோ நேரம் எதுக்கு இந்த வெறும் சேரை பார்க்குறது, நம்ம இந்த லைவில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொருத்தவங்க ஒரு தடவை என் லைவில் கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் வந்துட்டு கடையில் இருக்கீங்கன்னா உங்கள் கடையை பாருங்கள், ஒன்றில் வேலையை பாருங்கள், ஒன்றில் லைவை பாருங்கள். அவங்க பாயிண்டில் பார்த்தானா அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு நம்ம லைவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரத்தில் நான் லைவ் வரணும்னா நைட்டு 11:30 தான் வர முடியும். அது அன்வான்ட் டைமும் அன்வான்ட் மெம்பர்ஸ் வருவாங்க. அது நமக்கு அவங்க பண்ணுற கமாண்டை என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அதனால் அந்த டைம் நமக்கு செட் ஆகாது. 2 மணிக்கு நம்ம லைவ் வரலான்னா அது எனக்கு சாப்பிடக்கூடிய டைமாக இருக்கும். 2, 2:30, 3 அப்படின்னு போகும். கரெக்டு டைம் கிடையாது. ஒருவேளை நான் லைவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன்னா என்னோட சாப்பாடு டைமை 3 மணி ஆக்குவேன், 3:30 ஆக்குவேன். அதுக்கப்புறம் அல்சர் தான் வரும். ஸோ எதுக்கு நமக்கு எப்படி நான் லைவ் வரேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃப்ரீ டைம் ஏதாவது ஒன்றை ஒதுக்கி நான் லைவுக்கு கண்டிப்பாக வருவேன். அது எப்போ அதுதான் நான் சொல்லிட்டேன், வீக்லி 1 or 2 எப்படியா வந்துடுவேன். ஸோ என்னோடய வீடியோஸு வியூஸ் போகணும், எந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட் எடுத்து வீடியோ போடலாம், அதை நான் 3 இது சொல்லியிருக்கேன். அந்த 3க்குமே அதாவது வெட்டினரியை குறித்து எல்லாமே நிறைய ஃபுட் ரிவ்யூ, ஃபுட்டை பற்றி போடலாம், டாக் ஃபுட்டு, கேட் ஃபுட்டு, டாக் மெடிசன், கேட் மெடிசன், அதுக்குள்ளே ஆக்சசரிஸ் அதை பற்றி போடலாம், லார்ஜ் அனிமல்ஸுக்குள்ளே எல்லா மெடிசன் பற்றியும் போடலாம். எனக்கு தெரிஞ்சது என்னென்னா 9 வருஷம் கிட்டத்தட்ட அந்த டிசம்பர் வந்தால் 10வது வருஷம் தொடங்கணும்னு வைங்களேன். இந்த 9 வருஷமும் எனக்கு வெட்டினரியை குறித்து நிறைய இதுக்குள்ளே இருந்திருக்கேன். இந்த ஒரு கடையே என்னோட உலகம்னு வாழ்ந்திருக்கேன். ஸோ இதில் எல்லாமே இதனோட ஒவ்வொரு எம்ஆர்பி எனக்கு மைண்டில் இருக்க மாதிரி இது எதுக்கு கொடுக்கும்னு சொல்லிங்கிற எல்லா நாலேஜும்
பேஜ் எனக்கு தெரியும். இதை பற்றி சொல்லவா, இல்லை நந்தூஸ் டே, அது நிறைய பேர் சொன்ன மாதிரி டே இன் மை லைஃப் போடுங்க, ஹோம் டூர் போடுங்க, உங்கள் கிச்சன் விளாக்ஸ் போடுங்க, அப்படி நான் போடுறதுக்கா, இல்லை பியூட்டி டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச பியூட்டியே ஒரு டிப்ஸும் கிடையாது, இருந்தாலும் நான் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பியூட்டி டிப்ஸ் போடவா, அல்லது நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவா, அப்படின்னு 2-3 பட்டை இருக்குது. எது மாதிரிப்பட்ட வீடியோ போடலாம்னு சொல்லிக்கிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட் தான் எனக்கு இந்த வீடியோவில் முக்கியம் முக்கியம் முக்கியம். ஓகே, பாய். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்.